சாமியை பார்த்தா கும்பிடுவோம், ஆனால் பேயை பார்த்தா பயப்படுவோம். ஏன்? பிகாஸ் பேயை அவ்வளோ கேஷுவலாக பார்த்துட முடியாது. இப்போ நம்மளே வீட்டில் தனியாக இருக்கும்போது திடீர்னு எதனா ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா டக்குன்னு ஓடி போய் அது என்னன்னு பார்ப்போம். அப்போது அந்த டைமில் நமக்கு தெரியும் வீட்டில் நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கோன்னு. ஆனால் நம்ம மூளை ஒருவேளை நம்ம கூட வேறு யாருனா இருக்காங்களோ அப்படின்னு யோசிக்க தோணும். அந்த டைம் வர்றது தான் பயம். அப்போது நம்ம வீட்டில் சிசிடிவி கேமரா இருந்து எங்கே சத்தம் வந்துச்சோ அதனோட ஃபுட்டேஜை இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணும்போது அதில் வர்றப்போ இப்படி கேமராவில் பதிவான அமானுஷ்யமான பார்க்கவே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்க 8 ஃபுட்டேஜை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம், இந்த வீடியோவில் 8ஆவதாக காட்டப்படுற ஃபுட்டேஜ் பர்சனலாக எனக்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் வீட்டில் தனியாக இருக்கவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இப்போது கேமராவில் பதிவான அமானுஷ்யமான பார்க்கவே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்க 8 ஃபுட்டேஜை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வித் முகில்ராஜ். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீங்கள் பண்ணுற லைக்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்பர் 1, தி ஸ்டோரேஜ் டால். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட் ஸ்டோர் ரூமில் இருக்க ஒரு மங்கி டால். இந்த பொம்மையை அந்த வீட்டோட அப்பா அவர் சின்ன வயசில் வாங்கி விளையாடிட்டு இருந்திருக்காரு. தென் அவர் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பொம்மையை ஸ்டோர் ரூமில் போட்டிருந்திருக்காரு. அப்படி ஒரு தடவை அந்த பேஸ்மெண்ட்டில் அடிக்கடி வியர்டான நாய்ஸஸ்லாம் கேட்டிருக்கு. அப்போது சரி நைட் ஆனால் ஸ்டோர் ரூமில் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஸ்டோர் ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது ஹீ கேப்சர்ட் திஸ். அப்போது சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆனபெல் மூவியில் அந்த டால் எப்படிலாம் ரொம்ப வியர்டாக நடந்துக்குமோ சேம் அதே மாதிரி இந்த மங்கி பொம்மையும் வியர்டாக நடந்துருக்கு. தானாகவே எந்திரிக்கிறது, திரும்பி பார்க்குறது, இப்படின்னு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கு. சரி வேறு யாராவது இதை விளையாட்டுக்காக பண்ணுறாங்களான்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரி யாருமே இல்லை. அந்த பொம்மை தான் தானாகவே அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்துருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க க்ரீப்பியான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்பர் 2, ஆன் ரெஸ்டாரண்ட். மார்ச் 18, 2024 போன மாதம் டஸ்டின் ஃப்ராஸ்டர்ன்ற அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க வெயிட்ரு ஒருத்தர் அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுற டைமில் நைட்டு அவர் ஸ்னாப் சாட்டில் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆல்சோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் அன்னைக்கு அவர் மட்டும்தான் இருந்தார். அப்படி அவர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிருக்கும் போதே அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. உடனே டஸ்டின் அது என்னன்னு பார்க்க வேகமாக நடந்து போயிருந்திருக்காரு. அப்போது அவர் நடக்க அவருக்கு நிறைய யாரோ பேசுகிற மாதிரி வாய்ஸஸ்லாம் கேட்டுருந்துருக்கு. லைக் நிறைய விஸ்பரிங்ஸும் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்தீங்களா இல்லையா? திரும்பி பாருங்க. அப்போ டஸ்டின் நடந்து போயிட்டு இருக்கும் போதே அவருக்கு பின்னாடி யாரோ இல்லை ஏதோ ஒன்று அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கும். அது என்னவா இருக்கும்? நம்பர் 3, சைல்டு வித் கோஸ்ட். ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தூக்கத்தில் எழுஞ்சி அந்த ரூமில் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்திருப்பான். இதில் என்ன வீரான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் அந்த சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆல்சோ அந்த பையன் தூங்கி எழுஞ்சதும் அந்த கட்டில் கிட்ட யாரோ உட்காந்துருக்க மாதிரி அவங்ககிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். ஆனால் அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க.
தென் அந்த ரூமில் ஒரு சின்ன பொண்ணோட வாய்ஸஸும் கேட்டிருக்கும். அந்த வாய்ஸ் அந்த பையனோட வாய்ஸை நீங்கள் நினச்சிங்கன்னா நோ, பிகாஸ் நீங்கள் அந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த பையனோட வாயில் சில்ட்ரன்ஸ் நிப்பிள் இருந்திருக்கும். அப்புறம் எப்படி அவனால் பேசியிருக்க முடியும்? அந்த பையனோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணோட ஆவி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த வீடியோவை அந்த பையனோட அம்மா தான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கொடுக்க முடியல. நம்பர் 4, அப்பியரன்ஸ் ஆன் அப்பார்ட்மெண்ட். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் டெய்லி நைட் ஆச்சுன்னா யாரும் அவங்களோட வீட்டு செவுத்தில் நடக்கிற மாதிரி வாய்ஸஸ்லாம் கேட்டுருந்துருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் உடனே இந்த விஷயத்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க செக்யூரிட்டிகிட்ட சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி மோனிகா க்ரூஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்போது she saw this. That's in our office after everybody leaves because I can freaking hear it. Oh my god, I'm getting chills. I quit. And it moves fast. அப்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பிளாக்காக நிழல் மாதிரி ஏதோ ஒரு பெரிய உருவம் அந்த செவுத்தில் வேகமாக கடந்து போகிறத பார்க்க முடியுது. இந்த உருவமும் ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள். அப்போது வாட் வாஸ் தட்? நம்பர் 5, ஹவுஸ் வாஸ் ஹாண்டட். இந்த வீடியோவை சப்மிட் பண்ணது அம்மா ஜானஸ் பேர்டு. ஜானஸ் பேர்டு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டோட ஹால் செவுத்துலேயும் பெட்ரூம் செவுத்துலேயும் நிறைய வியர்டான டிராயிங்ஸ்லாம் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த டிராயிங் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கிரியேச்சரோட வாய் ஓப்பன் ஆகி அந்த வாய்க்குள்ளே இருக்க பல்லாம் ரொம்ப ஷார்ப்பாகவும் அந்த பல்லில் நிறைய பிளட் ஸ்டெயின்ஸும் இருந்திருக்கு. அம்மா ஜானஸ் அந்த வீட்டுக்கு குடி வந்த உடனே அந்த டிராயிங்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு பெயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. மறுநாள் மத்தியானம் கரெக்டாக ஒரு 2 மணிக்கு அவங்க 4 வயசு பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க பையன் சாப்பிட்ற மூமெண்ட்டை அவங்க கையில் இருந்த ஃபோனை எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது அந்த சின்ன பையன் டக்குன்னு சைடில் திரும்பி பார்த்துட்டு அப்போது அவனுக்கு பின்னாடி யாரோ போயிட்டு இருந்திருக்க மாதிரி அவங்கள திரும்பி பார்த்துருந்துருப்பான். அப்போது சம்திங் ஹேப்பன். டேக் அ லுக். Non. C'est drôle avec son petit nom, hein. Il est vraiment dans Terrible 2, là, tu sais. Qu'est-ce que tu checkes là? C'est des fantômes, mon amour! அப்போது அம்மா ஜானஸ் அந்த பையன்கிட்ட என்னன்னு கேட்க அந்த பையன் ஹூ ஹூ அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. Qu'est-ce qu'il y a? Qu'est-ce qu'il y a? Hein? Qu'est-ce qu'il y a? Quoi? Yes! Quoi? Parle! அம்மா ஜானஸ் இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க பையனுக்கு தெரிஞ்ச அந்த உருவம் இவங்க அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த செவுத்தில் ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தது இல்லையா, அந்த கிரியேச்சர் தான் அப்படின்னு ஜானஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மையிலேயே அந்த சின்ன பையன் யாரை பார்த்துருப்பான், இல்லை எதை பார்த்துருப்பான்? நம்பர் 6, இன்சைடு இன் டனல். மேக்ஸ்ன்ற ஒரு டீனேஜர் 8 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ மேக்ஸும் அவன் ஃப்ரெண்டும் அங்கே இருக்கிற ஒரு டனலுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்க்க போயிருந்திருப்பாங்க. அப்போ கையில் ஒரு டார்ச் லைட்டும் ஒரு கேமராவும் எடுத்துகிட்டு அந்த டனலுக்குள்ளே போயிருந்திருப்பாங்க. அப்போது அந்த இருட்டான டனலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச் அடிச்சுட்டு அந்த 2 பேரும் போயிட்டு இருந்திருக்காங்க. ஆல்சோ இந்த 2 பேரும் இந்த டனலுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன்டா இந்த டனலுக்குள்ளே போயிட்டு வந்தோம் அப்படின்னு வருத்தப்பட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் வாட்ச் திஸ். Okay, so we got pretty far. Yeah, we got pretty far. That's the exit out there. So here's the manhole cover. You kind of see it. Here's the ladder. But yeah, we're pretty far. We're going up there. Do you hear that? Run. இந்த வீடியோவில் இந்த 2 பேர் இந்த டனலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு லேடி வியர்டாக சிரிக்கிற மாதிரி சவுண்ட் வந்திருக்கும். உடனே இந்த 2 பேரும் திருச்சடிச்சு அந்த டனல்லேருந்து ஓடி வந்திருப்பாங்க. ஆல்சோ இந்த வியர்டான சிரிப்பு சவுண்டு எங்கேருந்து வந்ததுன்றது இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரியஸாக தான் இருக்குது. நம்பர் 7, ஸ்ட்ரேஞ்ச் ஸ்ட்ரீம். சவுத் அமெரிக்காவில் ஆரின்ற பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த லைவ் ஸ்ட்ரீமை அவங்க வீட்டில் வந்து முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஆன்லைன் ஸ்ட்ரீம்லேயே அவங்க ஃபாலோவர்ஸ் கூட சேட் பண்ணிக்கிட்டு கையில் ஒரு ஃப்ரூட்ஸை வச்சு கட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆல்சோ ஆரின்ற அந்த பொண்ணு அவங்க வீட்டில் தனியாக தான் இருந்திருக்காங்க. அப்போது அந்த லைவ் ஸ்ட்ரீம் சேட்டில் ஒருத்தவங்க உங்களுக்கு பின்னாடி யாரும் நின்றுட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது அந்த ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா திஸ் வாஸ் காட்.
அது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பொண்ணோட உருவம் மாதிரி இருந்திருக்கு. ஆல்சோ அந்த உருவம் திடீர்னு அப்பியர் ஆகி சடனாக மறைஞ்சிருது. ஆரிக்கு பின்னாடி இருந்த அந்த உருவம் என்னவா இருக்கும்? ஃபைனலாக 8ஆவதாக காட்ட போகிற இந்த ஃபுட்டேஜ் தான் எனக்கே பர்சனலாக பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. நம்பர் 8, ஸ்கேரி இன் த சீலிங். இந்த ஃபுட்டேஜ் கேப்சர் ஆனது ஒரு ரிங் கேமராவில். அப்ராட்ல குழந்தைகளை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேமராஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்காங்க. ஆல்சோ இந்த சின்ன பொண்ணு அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட ஐ எம் ஸ்கேர்டு பிகாஸ் ஹீ இஸ் தேர், நான் பயந்து போயிருக்கேன் இவனால அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கு. பட் ஆனால் அவங்க அம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கண்டுக்கல. ஆனால் ஒரு நைட் இவங்க 2 பேரும் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது திஸ் இஸ் ஹேப்பன். இந்த வீடியோவை க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா ஏஞ்ச உடனே சீலிங்கில் எதையோ பார்த்து 1-2 செகண்டுக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகியிருப்பாங்க. அந்த குழந்தை சத்தமாக அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் உடனே அவங்க அம்மா அந்த குழந்தைய கட்டி அணைச்சி அதை சமாதானப்படுத்தி இருந்திருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு சீலிங்கை பார்த்து கதறிக்கிட்டு எதையோ பார்க்க விருப்பம் இல்லாமல் கையெடுத்து அந்த பொண்ணோட கண்ணை கவர் பண்ணும். அன்னைக்கு நைட் அந்த 2 பேரும் பயப்படுற அளவுக்கு அந்த வீட்டோட சீலிங்கில் என்ன இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம பார்த்த இந்த 8 ஃபுட்டேஜ்லேருந்து உங்களுக்கு எது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு 20 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 பண்ணலாம். ஓகே ட்விஸ்ட் டீம், we will meet another interesting video. Bye.